அனைவருக்கும் வணக்கம். அனுசரணை, பிளெக்சிபிலிட்டி, மிகுந்த நேர்த்தியோடு, எளிமையோடு நம்முடைய சூழல்களை கையாளுதல் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய ராஜி வழங்கிய புத்தாண்டு செய்தியை நம்ம படிச்சிட்டு இருக்கோம். நேற்று கடைசியாக படித்த இந்த பகுதியிலேருந்து நம்ம தொடங்கினா நல்லா இருக்கும். பாபுஜி சொல்ற ஒரு விஷயம், அவர் தன்னுடைய மாஸ்டரை சந்தித்த போது தன்னுடைய வாழ்க்கையில அவர் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தார் அப்படிங்கிறத அவர் குறிப்பேட்டுல இருந்து தாஜி கோட் பண்றாரு. பாபுஜி சொல்றாரு, மாஸ்டர் என்னுள் முதலாக பிரணாகுதியை செலுத்திய அன்றைய தினமே மாஸ்டரது நினைவு என்னுள் உதயமானது. அன்னையிலிருந்தே நான் தொடர்ச்சியாக அவரை பற்றி நினைக்க ஆரம்பித்தேன். அன்னையிலிருந்து இந்த 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து பின்பற்ற தொடங்கினேன். தனித்தனியா கிடையாது, 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே நேரத்துல நான் பின்பற்ற தொடங்கினேன். ஒண்ணு, மாஸ்டர் மீது நிலையான நினைவு. அவரை பற்றிய நினைவு எப்பெல்லாம் வருதோ அதை நான் அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே போனேன். அடுத்தது, அப்படி நினைவு வரும் பொழுதெல்லாம் என்னுடைய ஒரே செயல் என்னவாக இருந்ததுன்னா, என்னுடைய குருநாதர் அவருடைய உள்நிலையில பரம்பொருளோடு எப்படி லய அவஸ்தாவில் இருக்கிறார், எப்படி பரம்பொருளை தன்னுக்குள்ளார உள்ளீர்த்து கொள்கின்ற தன்மையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த தன்மையை நானும் பெற வேண்டும். அப்படி பெறுவதற்கு ஏற்ற வகையில என்னுடைய உள்நிலையை நான் அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் பாபுஜியுடைய அடுத்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒண்ணு, அவர் நினைக்கும் பொழுதே அவருடைய உருவத்தையோ அல்லது அவருடைய கருணை அந்த மாதிரி விஷயங்களை நினைக்கல. அவருடைய உச்சபட்ச ஒரு தன்மை, எந்த தன்மையில அவர் இருக்கிறாரு, எப்படி பரம்பொருளோட லய அவஸ்தாவில் இருக்கிறார், அந்த தன்மையை நான் பெற வேண்டும் என்றால் என்னை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை அதோட சேர்த்து தன்னை அலைன் பண்ணிட்டே வந்ததா சொல்றாரு. மூன்றாவது, மாஸ்டரை சந்தித்த போது எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை, அவரை சந்தித்த நேரத்தில் என் உள்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களை உணர்வது. அந்த மாற்றங்கள் ஏன் வந்துச்சு, அது என்ன எனக்குள்ளார ஏற்படுத்தினது என்பதை உணர்வது, அனுபவபூர்வமாக அதனுடைய காரணங்கள் என்ன என்பதை அறிவது. இந்த 3 விஷயங்களையும் நான் பயிற்சி செஞ்சுட்டே இருந்தேன். அது என்ன, மாஸ்டர் ஒரு தடவை தானே சந்தித்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிலையான நினைவு அப்படின்னு வரும்பொழுதெல்லாம் நான் மாஸ்டரை உள்முகமாக சந்திக்கிறேன். அப்படி சந்திக்கும் போதெல்லாம் மாஸ்டருடைய பிரசன்ஸை எனக்குள்ளார ஃபீல் பண்ணும் போதெல்லாம் எனக்குள்ளார சேஞ்ச் வருது. அந்த சேஞ்ச் ஒன்னையும் நான் குறிப்பெடுத்து கவனிச்சு எழுதுறேன். இதுதான் பாபுஜி சொல்றாரு. ஸோ இந்த 3 பயிற்சிகளை அவர் ஒருங்கிணைத்து மேற்கொண்டதாக சொல்றாரு. அப்படி இந்த 3 பயிற்சிகளை அவர் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் பொழுது அதுக்கு ஒரே பேர் தான். அதை எல்லாத்தையுமே பயிற்சி அப்படிங்கிற ஒரே வார்த்தையில பாபுஜி தாஜி சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா 4 விஷயம் தேவை. ஆர்வம் தேவை, கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை, பதில் வினையாற்றும் திறன் தேவை. இது 4ம் இருந்தால்தான் இந்த பாபுஜி செய்த அந்த பயிற்சியை நம்மளால செய்ய முடியும். ஏன்னா எந்த விஷயத்துக்கு நம்ம தலைகீழா போறோம் அப்படின்னா, முதல் விஷயமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பதில் வினையாற்றுதல் அப்படிங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத கோர்வையா பார்த்தோம்னா, காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நாம் பதில் வினையாற்றி கொண்டிருக்கிறோம் அல்லது எதிர்வினையாற்றி. ஒண்ணு ரியாக்டிவா இருக்கும், இல்ல ரெஸ்பான்சிவா இருக்கும். நம்ம எப்பெல்லாம் மாடரேட்டா இருக்கிறோமோ அப்பெல்லாம் ரெஸ்பான்சிவா இருக்கும். எப்பெல்லாம் அக்ரெசிவா இருக்கமோ அப்பெல்லாம் ரியாக்டிவா இருக்கும். ஒருத்தர் பதில் சொன்ன உடனே, ஒரு கேள்வி கேட்ட உடனே, ஏதாவது பேசின உடனே அவர் என்ன சொல்றாரு, எந்த சூழ்நிலையில சொல்றாரு, அதை உள் வாங்கி அதுக்கு நான் சொல்ற பதில் அவருடைய அந்த ஒரு எந்த பொசிஷன்ல இருந்து சொல்றாரோ அதுக்கு சரியானதா இருக்குமா அப்படி என்றெல்லாம் யோசனை பண்ணி சரியான வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது அது பதில் வினையாற்றுது. அவர் எது கேட்டாலும் சரி, நான் ஏன் கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் கூட மாறாம நான் ஒரு பதில் சொன்னேன்னா அது எதிர்வினையாற்றுதல்.
கோபத்துல இருக்கும் பொழுதுலாம் நம்ம எதிர்வினையாற்றுகிறோம், வெறுப்புல இருக்கும் பொழுது எதிர்வினையாற்றுகிறோம், பதில் வினையாற்றுவதே இல்லை. இன்னும் நம்ம இந்த நாளுக்குள்ளாரே வரல. ஒரு நாள்ல பெரும்பாலான நேரங்கள் நம்ம அலுவலகத்திலயும் சரி, நம்முடைய நண்பர்களோடையும், நம்முடைய உறவினர்களோடையும், நம்முடைய குழந்தைகளோடையும், நம்முடைய கணவன் அல்லது மனைவியோடையும் நம்ம எதிர்வினை தான் ஆற்றிக் கொண்டிருக்கோம். அதுல இருந்து மெல்ல மாடரேட் ஆகி பதில் வினை ஆற்றுகின்ற திறனை பெற வேண்டும். எப்ப நம்ம எதிர்வினை ஆற்றுவதிலிருந்து பதில் வினை ஆற்றுகின்ற தன்மைக்கு வருவோம், எப்ப நம்மள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுகிறதோ, நான் யார் என்கின்ற விழிப்புணர்வு இருந்தால், அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம பதில் வினையாற்றுவோம். எப்ப அவேர்னஸ் போவோம்னா, நம்ம அதீதமா கோவப்படும் போது நம்முடைய அவேர்னஸ் யாருங்கிறதே மறந்துட்டு ஒரு வேலை செஞ்சுட்டேன். எத்தனை இது வருது, நம்ம பாக்குறோம். நம்மளுடைய செய்தித்தாள்ல பார்க்கும் பொழுது எத்தனை செய்திகள் வருது. கணவன் மனைவியை கொன்றதாக, குழந்தையை கொன்றதாக, கோபத்துல தன்னை யாருங்கிற தன்னிலை மறந்து செய்யற பல விஷயங்கள். அதுதான் நம்மள கெடுக்குது. அப்ப எதிர்வினையாற்றும் திறன்ல இருந்து மாறி பதில் வினையாற்றும் திறனை நம்ம பெறுவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மகிட்ட அவேர்னஸ் தேவை. அந்த அவேர்னஸ் இல்லாதப்பதான் கேள்வி கேட்கிறாங்க மத்தவங்க. நீ மனுஷனா? மனிதன்கிற அவேர்னஸ் இருந்தா இதை செய்வியா? என்ன கேட்பாங்க, நீ ஒரு வாத்தியாரா? வாத்தியாருங்கிற அவேர்னஸ் இருந்தா செய்வியா? வீட்டுல கேட்பாங்க, நீ எல்லாம் ஒரு பிரிசெப்டரா? பிரிசெப்டருங்கிற அவேர்னஸ் இருந்தா இப்படி பேசுவீங்களா, இப்படி செய்வீங்களா? சோ அவங்க என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, நீங்க அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு பிரிசெப்டரா? நீங்க எல்லாம் ஒரு அபியாசியா? நீங்க எல்லாம் ஒரு தியானம் பண்ற வராங்க அப்படின்னு யாராவது கேட்கறாங்க அப்படின்னா, அவங்க எதையோ ஒண்ணு இண்டிகேட் பண்றாங்க. அந்த விழிப்புணர்வோட நீங்க இதை செய்யல அப்படின்னு இண்டிகேட் பண்றாங்க. மேபி இட் இஸ் ரைட் ஆர் ராங், பட் அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யூ ஹேவ் டு பி அவேர் அபவுட் யுவர் பொசிஷன் சொல்லு. அப்ப பதில் வினை ஆற்ற வேண்டும் நீங்க அப்படிங்கிற கண்டிஷன் வரணும்னா முதல்ல நமக்கு விழிப்புணர்வு வேணும். ஆஜி 4 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த 4 வார்த்தையை பத்தி சிந்திக்கிறதுக்கே 4 நாள் ஆகும் போல இருக்கு. பதில் வினையாற்றும் திறன் விழிப்புணர்வை சார்ந்தது. இப்ப எனக்கு எப்ப அவேர்னஸ் வரும்? எப்ப அந்த அவேர்னஸ் இருக்கும்? கவனமா இருக்கிறப்பதான் அவேர்னஸ் இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும், ஜாக்கிரதான்னு சொல்றோம். அப்ப விழிப்புணர்வு, அந்த அவேர்னஸ், அந்த ஜாக்கிரதா வரணும் அப்படின்னா என்னுடைய கவனம் சிதறிடக்கூடாது. கவனம் சிதறினதுன்னா ஜாக்கிரதையா இருக்க மாட்டேன். அப்படித்தானே? இப்ப நான் என் கையில ஒரு 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 பாத்திரத்துல நிறைய ஃபுல்லா தண்ணி கொடுத்து அது கீழே ஊத்திடாம செந்திராம எடுத்துட்டு போகணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் அது கண்ணாடி பாத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுல இருக்கிற தண்ணி கீழே ஊத்திடக்கூடாதுங்கிற விஷயம், இதுலலாம் எனக்கு அவேர்னஸ் இருக்கணும். அப்ப என்னுடைய முழு கவனமும் அந்த பாத்திரத்து மேல இருந்தாதான் அந்த விழிப்புணர்வு இருக்கும். டப்புன்னு ஒருத்தன் நடுப்புற பேசுறான்னு அந்த பக்கம் திரும்பி அப்படி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இதை எடுத்துட்டு போனோம்னா இது பாட்டுக்கு ஊத்திட்டு இருக்கும் இல்லையா? அப்ப பதில் வினையாற்றும் திறன் விழிப்புணர்வை சார்ந்தது. விழிப்புணர்வு நம்முடைய கவனத்தை சார்ந்தது. தொடர்ந்து நம்முடைய கவனம் ஒரு விஷயத்துல இருக்கும் பொழுது அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்கும். தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வோட இருக்கும் பொழுது நாம் ரெஸ்பான்சிவாக இருப்போம். எதுக்கு ரெஸ்பான்சிவா இருப்போம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு திரும்பி வருவோம். இந்த கவனம் எப்ப சிதறாமல் இருக்கும் அப்படின்னா, எது மேல எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கோ அந்த விஷயத்து மேல எனக்கு கவன சிதறல் ஏற்படாது. ஒரு பையன் ரொம்ப ஆர்வத்தோட ஒரு விஷயம் கத்துக்க போறான், ஆசிரியர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப கவன சிதறல் இல்லாம அவன் கூர்ந்து கவனிப்பான். அவனுக்கு அதுல ஆர்வமே இல்லை, போர் அடிக்குது அந்த சப்ஜெக்ட். என்னதான் அழகா வாத்தியார் பாடம் நடத்தினாலும் அவன் இங்க பார்ப்பான், அங்க பார்ப்பான், அங்க பார்ப்பான், அது காதுலயே நுழையாது. அப்ப எல்லாத்துக்கும் பேஸ் தலைகீழ போனோம்னா, நான் பதில் வினையாற்ற வேண்டும் சரியாக என்றால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வு சரியா இருக்கணும்னா இந்த கவனம் இருக்கணும். கவனத்துக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா அது மேல ஆர்வம். இப்ப இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தான் நம்ம பார்த்தோம். அப்படியே ஆன்மீகத்துக்கு பாருங்களேன். ஆன்மீகத்தில் பதில் வினையாற்றுதல் என்றால் என்ன? ஒரு ஒரு உன்னதமான ஒரு சூழல் என்னை சுத்தி உருவாக்குது, ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகுது, இல்ல மாஸ்டர் ஏதோ ஒரு ஒரு ஒர்க் எனக்குள்ளார பண்றாருன்னா டக்குன்னு அதை நான் புரிந்து கொண்டு உடனடியாக
பாபுஜி திடீர்னு சொல்லுவாராம் சாரிஜி கிட்ட, சாரி இப்ப வந்து நீங்க நேரா உட்காருங்க, லாலாஜி வர்றாரு, உங்களுக்கு இப்ப வந்து 2 நிமிஷம் டிரான்ஸ்மிஷன் கொடுக்க போறாரு. அவேரா இருந்தா தானே தெரியும். லாலாஜி நேரா வந்து சொன்னா கூட நம்ம திரும்பிட்டு இருந்தோம்னா நமக்கு அவேர்னஸ் கிடையாது. அப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு ஒரு எந்த ஒரு செகண்ட்லயும் ஒரு உன்னதமான நிலை வந்து நமக்கு அருளப்படுவதற்கு ரெடியா இருக்கலாம். நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிவா இருந்தோம்னா நமக்கு கிடைக்கும். நம்ம காலமேக புலவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இந்த இடத்துக்கு அதுவும் இருக்கும், சரியா இருக்கும். ஒருத்தர் பயிற்சி பண்றாரு கோயில்ல உட்காந்து, இவரு ஆடு மேய்க்கிறாரு. பயிற்சி பண்றவரும் ஆடு மேய்க்கிறவரும் ஒன்னா தூங்குறாங்க. பல ஆண்டுகளாக பயிற்சி பண்ற ஒருத்தருக்கு டிவைனிட்டி இறங்கி வந்து அருள் கொடுக்கறதுக்காக வருது. ஆனா அது எப்பயும் போலவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வேடத்தை அணிந்து கொண்டு ஒரு விலை மாதுவாக வருகிறது. வாய் நிறைய வெத்தலை பாக்கோட வந்து அந்த ஆச்சார அனுஷ்டானத்தோட பயிற்சி பண்ணிட்டு இருக்கவரை கூப்பிட்டு எழுப்பி கனவுல அவருடைய வாயத்தோட நான் வெத்தலை பாக்கு வச்சு துப்பணும்னு சொல்லுது. அவர் எந்த உணர்வுல இருக்கிறாருன்னா, நான் தூய்மையானவன், நான் வந்து ஆச்சாரமானவன், நான் அனுஷ்டானம் மிக்கவன், அப்படியானவன் இப்படியானவன், அந்த அவேர்னஸ்ல இருக்காரு அவர். இஸ் நாட் அவருக்கு வந்து டிவைனிட்டியை பத்தி அவேர்னஸ் இல்லை. அப்ப அவர் என்ன பண்றாரு, சீச்சி போ, இது இல்லை உனக்குரிய இடம் இது இல்லைன்னு விரட்டுறாரு. சரின்னு இந்த பக்கம் போனா இவன் படுத்திருக்கான். இவன் வெளியில தான் இப்படி, ஆனா அவனுடைய இதயம் வந்து அந்த அவேர்னஸோட இருக்கு. துப்பவா துப்பு அப்படிங்கிறான், துப்பிட்டு போயிடுது. அடுத்த நிமிஷம் அவன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான், அவன் ஆசுகவியா மாறான். ஆக இங்க பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பதில் வினையாற்றும் திறன் நம்ம கிட்ட சரியாக இருக்கும் பொழுது மாஸ்டர் நமக்கு ஒரு வினாடியும் என்ன செய்யறாருங்கிறத விட்டு கவனிச்சு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதுதானே வேணும். அதுக்கு என்ன சார் வேணும்? அப்ப அவேர்னஸோட இருக்கணும். என் கண்டிஷன் மேல அவேர்னஸா இருக்கணும். எனக்குள்ள என்ன நடக்குதுங்கிற அவேர்னஸ் இருக்கணும். என்ன எனக்காக மாஸ்டர் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எனக்கு இப்ப சிட்டிங் கொடுத்துட்டு இருக்காரா, என்னை பத்தி நினைக்கிறாரா, என்ன வந்து என்னுடைய என்கிட்ட இருக்கிற ஒரு கடினத்தன்மையை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா, அவேர்னஸ் வேணும். அவேர்னஸ் வேணும்னா என்னுடைய முழு கவனமும் என்னுடைய உள்நிலையை பற்றியதா இருக்கணும். கவன சிதறல் ஏற்படக்கூடாது. காலம்புற தியானம் பண்ணி முடிக்கிறப்ப கவனத்தோட தான் இருப்போம். அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் பாக்குறோம், ஒரு ஃபேஸ்புக்கை பாக்குறோம், இல்ல வந்து ஒரு மூவியை பத்தி பாக்குறோம், இல்ல யாருடையாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம்னா மெல்லமா நம்மளுடைய கவனம் அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆன உடனே we lose the awareness. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா ரெஸ்பான்சிவா இல்லாம ரியாக்டிவா மாறி. அப்ப ஏன் கவனம் செதறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு உள்நிலை மேல இருந்த ஆர்வம் ஃபேஸ்புக்ல இருக்கிற ஒரு விஷயத்த படிக்கிறது மேல போயிடுச்சு, அல்லது என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறதுல போயிடுச்சு, அல்லது ஒரு மூவி பாக்குறதுல ஆர்வம் மாறி விட்டது. ஆர்வம் மாறினதுனால என் கவனம் மாறி போச்சு. ஆக இந்த 4 தான் வாழ்க்கை: ஆர்வம், கவனம், விழிப்புணர்வு, பதில் வினையாற்றும் திறன். இது 4ம் சேர்ந்த ஒண்ணுதான் பாபுஜி சொன்ன மாதிரி ஒரு கண்டிஷனை நமக்கு கொடுக்க முடியும். பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மெசேஜ்ல 4 பாயிண்ட் எடுத்துக்கிட்டே நம்மளால வந்து பேசி முடிக்க முடியல. இப்ப இதுல விழிப்புணர்வோட பங்கு என்ன அப்படின்னு சொல்றாரு ராஜ். அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு டிரைவரை சொல்றாரு, ஒரு ஒரு ஓட்டுநர் எப்படி இருக்கிறாரு, யார் ஒரு பெஸ்ட் டிரைவர்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, என்ன ஒரு வேகத்துல போகும்பொழுதும் அந்த கவனம் கரெக்டா இருக்கணும். அந்த ஷார்ப்பா வந்து ரோட்டை கவனிக்கணும். யாரு வர்றாங்க, எவ்வளவு தூரத்துல டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க, இந்த தூரத்துல வர்றவங்களை நம்ம வந்து கிராஸ் பண்ணோம்னா எவ்வளவு ஷார்ப்பா கிராஸ் பண்ண முடியும், எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவரா இருக்கணும். அவர் பாட்டுக்கு ரோட்டை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுற ஒருத்தரை வந்து நம்ம சரியான டிரைவர்னு நம்ம சொல்ல மாட்டோம். போன் பேசிட்டு ஓட்டுனா என்னங்க, வண்டி ரோட்ல தானே போகுது, போகும். ஆனா தேவையான நேரத்துல தேவையான இடத்துல அந்த கவனம் செதறி போறதுக்கு அந்த போன் கால் வந்து வாய்ப்பாக அமைஞ்சு போகும். அப்ப யார் ஒருத்தர் ஷார்ப்பா கரெக்டா ஒரு நல்ல ஒரு ஓட்டுநர் என்ன பண்றாரு, அலர்ட்டா இருக்கிறாரு, கவனிச்சு ரோட்டை போயிட்டு இருக்காரு, டக்குன்னு குறுக்க ஏதோ ஒண்ணு வருதுன்னா உடனே பிரேக் அடிச்சு நிறுத்தாம அப்படியே அனாயாசமா அழகா அதை வளைச்சு அது மேல மோதாம அந்த பக்கம் போயிடுறாரு.
அல்லது ஒரு ஸ்பீட் பிரேக் வருதுன்னா கவனமா இருக்கிற டிரைவர் ஸ்பீடு பிரேக் ரொம்ப தூரத்திலேயே பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வண்டியை அலைன் பண்ணி மெதுவா கொண்டு போய் மெதுவா ஏத்தி அழுங்காம குழுங்காம போறாரு. அப்போ ஒரு ஓட்டுநர், ஒரு டிரைவர் ஒரு வண்டியை நல்லா ஓட்டணும்னாலே ஃபர்ஸ்ட் அவருக்கு அட்டன்டிவா இருக்கணும். அதுக்கப்புறம் அவேர்னஸோட இருக்கணும். அப்பதான் அவர் சரியான விதத்துல சாலையில அந்த ஒரு தன்னுடைய வாகனத்தை இயக்க முடியும். நம்மளும் ஓட்டுநர் தான். நம்ம வாழ்க்கைங்கிற பாதையில வண்டிய ஓட்டிட்டு இருக்கிற ஓட்டுநர். நிறைய வேகத்தடைகள் வரும், சில எருமைகள் வரும், சில மாடுகள் வரும், சில நாய்கள் வரும் குறுக்க. உங்க வண்டியை எப்படி ஓட்ட போறீங்க? அதோட சேர்ந்து அதோட குலைச்சிக்கிட்டு இருக்க போறீங்களா? அந்த இடத்துல நிறுத்திட்டு யாரு இந்த மாதிரிலாம் மாடு உள்ள விடுறான், இதுக்கு ஒரு ரூல் போட்டு இதை தடுத்தாகணும், ரோட்ல மாடு வராம இருந்தாதான் ரோடு நல்லா இருக்கும்னு அங்கேயே நின்று கதை பேச போறோமா? இல்ல மாட்டு மேல மோதாம வண்டியை திருப்பி நம்ம எங்க ஓட்டணுமோ அங்க ஓட்டிட்டு போறோமா? அங்கதான் நம்ம இருக்கிறோம். அதனால மேக்சிமம் நமக்கு தேவை இந்த 4 விஷயம்தான். அதுதான் அதுல படிக்கிறேன். விழிப்புணர்வும் கவனிக்கும் திறனும் அனுசரணையின் அடித்தளம். ஒரு ஓட்டுநர் ஒரு தடையை தவிர்ப்பதற்கு தன்னிச்சையாக வண்டியை திசை திருப்புவது போல நாம் கவனிக்கும் விஷயங்களில் மட்டுமே நம்மால் அனுசரித்து நடந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி கவனமா ஓட்டுறவர் யோசனை பண்ணவே மாட்டார். அவருடைய கை இதெல்லாம் தன்னாலேயே இயங்கி தானாகவே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வண்டியை திருப்பி ஓட்டிட்டு. அது மாதிரி நம்மளும் கவனமாக நம்ம வாழ்க்கையை செலுத்தும் பொழுது நம்ம எதிர்கொள்ளும் விஷயங்கள்ல நம்மால் முழுமையான பிளெக்சிபிலிட்டியோட அனுசரணையோடு நடந்து கொள்ள முடியும். நம்முடைய பதில் வினையாற்றும் திறன் விழிப்புணர்வை சார்ந்தே அமைகிறது. விழிப்புணர்வு கவனிக்கும் திறனை சார்ந்தே அமைகிறது. தொலைபேசியால் அல்லது பகல் கனவால் நம் கவனம் சிதறும் போது நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கான அழைப்பின் சமிச்சைகளை நாம் தவறவிடக்கூடும். அப்ப நம்ம கவனம் சதுரி போயிடுச்சுன்னா உள்ள இருந்து கிடைக்கிற சிக்னல்ஸ எடுத்துக்கிட்டு தெய்வீகத்துக்கு ஏத்த மாதிரி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான கவனம் சிதறிவிடக்கூடும். நீங்க ஒரு இந்த பாபுஜியோடைய ஒரு சுயசரிதையை படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல எகிப்துல அல்லது வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு துறவிக்கு ஒரு உன்னதமான ஆன்மீக நிலை வழங்க சொல்லி உத்தரவிடப்படுகிறது. பாபுஜி அதை முயலும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஒரு சிற்றின்ப நாட்டத்தோட கேளிக்கையில ஈடுபட்டு இருக்காரு. அதனால அத பாபுஜி செய்யல, விட்டுறாரு. இது நீங்க எல்லாரும் பல பேர் படிச்சிருப்பீங்க. இது என்னமோ எங்கேயோ ஒரு யோகிக்கு எங்கேயோ ஒரு துறவிக்கு இங்க இருந்து நடந்தது இல்லை. நமக்கும் கூட அந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த சிக்னல் என்ன பண்ண, இப்ப மாஸ்டர் எனக்கு ஏதோ கொடுக்க போறாரு, பி ப்ரிப்பேர்டு, ரெடி, கண்ணை முடிக்க, ஹார்ட்ல கவனத்தை வை, இப்ப என்ன மாஸ்டர் கொடுக்குறாரோ அதை வாங்குன்னு சொல்ற சிக்னல் இதயத்துல இருந்து வரலாம். ஆனா கோப்பா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது தோணும், இப்ப இத கவனி அப்படின்னு நம்ம கவனம் சிதறி போகக்கூடும். அது ஒரு பகல் கனவால் அல்லது தொலைபேசி அழைப்பால் நாம் கவனம் சிதறும் பொழுது தெய்வீகத்தோடு நம்மை அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்கான அழைப்பின் சமிச்சைகளை நாம் தவறவிடக்கூடும். ஆன்மீக பயிற்சியில் நம்முள் இருக்கும் புனிதத்தன்மை பற்றிய ஆழமான விழிப்புணர்விற்கு கவனிக்கும் திறன் வழிவகுக்கிறது. அதுதாங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்மளை பத்தி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம யாருன்னு சொல்றோம், நான் ஒரே அழுக்குங்க, நான் வீணானவங்க, நான் வேஸ்ட் ஆனவங்க, நான் பெரிய ஆளுங்க, நான் திறமையானவங்க இல்லைங்க. இதெல்லாம் பற்றிய விழிப்புணர்வை விட நமக்குள்ளார அப்படி ஒரு பியூரிட்டியான ஒரு விஷயம் இருக்கு. அதை பற்றிய அவேர்னஸ் இருக்கா? இந்த அவேர்னஸ ஒவ்வொரு ஒரு ஒரு அபியாசியும் ப்ரிசெப்டர் ஆக்கும் பொழுது, ப்ரிசெப்டர் ஆகி சில காலங்களுக்கு அவங்களை அறியாமலேயே அனுபவிப்பாங்க அந்த புனித தன்மை. அதுக்கப்புறம் அது இருக்குமா, மறைஞ்சிருமா, குறைஞ்சிருமாங்கிறதுலாம் தெரியாது. நானும் அது மாதிரி அனுபவிச்சேன், அப்புறம் காணும்.
அவர்தான் சொல்றாரு, நம்முள் இருக்கும் புனிதத்தன்மை பற்றிய ஆழமான விழிப்புணர்வு, நான் பியூரா இருக்கிறேன், அந்த சேக்ரட்னஸ் இருக்கு எனக்குள்ளார, அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த புனிதத்தன்மை கெடாமல் என்னை நான் வைத்துக் கொள்வேன். அதை பற்றிய விழிப்புணர்வுக்கு கவனிக்கும் திறன் வழிவகுக்கிறது. நிலையான நினைவு என்று அழைக்கப்படும் தெய்வீகத்தின் மீது கவனம் செலுத்தும் திறனானது இயல்பாகவே இலக்கை நோக்கி நாம் நெருங்கி செல்வதற்கு, லய அவஸ்தா நிலையை அடைவதற்கும் உதவுகின்றது. பாபுஜி ஆன்மீகத்தை நிலையான நினைவின் கலை மற்றும் அறிவியல் என்று விவரிப்பதன் மூலம் அதன் எளிமையை வலியுறுத்துகிறார். ஆனால் எளிமையாக வாழ்வதற்கு விருப்பமும் தேவைப்படுகிறது. லட்சியத்தின் மீதான நமது ஆர்வம் அதிகரிக்கும் பொழுது நமது பயணம் குறுகியதாக மாறுகின்றது. ஸோ இந்த கவனிக்கிற தன்மை, எதை கவனிக்கணும் அப்படிங்கிறது, அதை கொண்டு நிலையான நினைவுக்கு போறது, அந்த நிலையான நினைவு என்ன மாதிரி நம்மளை மாத்துகிறது, இதெல்லாம் அப்படியே வரிசையா அவரு சொல்லிட்டே வர்றாரு. பாபுஜி சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நிலையான நினைவின் கலை மற்றும் அறிவியல். இட் இஸ் எ சயின்ஸ். ஆன்மீகத்தை வேற எதுவும் நீங்க தியானம் பண்றது, சக்கரங்கள்ல உள்ள பூந்து வெளியில வர்றது, அற்புதங்கள் நிகழ்த்துறதெல்லாம் இல்லைங்க. ஆன்மீகம் என்பது ஒரு பியூர் சயின்ஸ். எப்படி தொடர்ச்சியாக ஒரு அந்த குருநாதருடைய அந்த உள்ளார்ந்த தன்மையை நினைவில் வைத்துக் கொள்வது, அதை எப்படி நளினமாக மற்ற விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடாம அதை எப்பயும் பாதுகாக்கிறது, அது கலை. அது கலை. அந்த நினைவை தொடர்றது அறிவியல். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நிலையான நினைவு வேணும்னா நம்ம வாழ்க்கை எளிமையானதாக இருக்கணும். வாழ்க்கை எளிமையாக வாழணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சமாவது அது மேல எளிமையாக வாழணுங்கிற விருப்பம் நமக்கு இருக்கணும். லட்சியத்தின் மீது நமக்கு எப்பொழுது ஆர்வம் அதிகரிக்கிறதோ அப்பதான் இதெல்லாம் சாத்தியம் சொல்றார். இந்த பயணத்தில் தடையாக இருப்பவை என்ன? நான் இந்த மாதிரி அவர் சொல்ற அந்த 4 விஷயம், பதில் வினையாற்றும் திறன், அதற்கு தேவையான விழிப்புணர்வு, அதற்கு தேவையான கவனம், அந்த கவனத்தை அதிகரிக்கிறதுக்கு தேவையான ஆர்வம், இதுக்கெல்லாம் தடையாக இருப்பது எது? அந்த ஆர்வத்தை சிதறடிக்கின்ற, திசை திருப்புகின்ற, வலு இழக்கச் செய்கின்ற நமது ஆசைகள் மற்றும் சம்ஸ்காரங்கள். நேற்று ஒரு பிரதர் 9 மணிக்கு அப்புறம் பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சவொடனே ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த ஆர்வம் தாங்க எனக்கு இல்ல, என்னங்க பண்றது? மாஸ்டர் அழகா மெசேஜ் கொடுத்து 2 வாரம் சொல்லியிருக்காரு. இந்த ஆர்வம் நமக்கு வராம பண்றது 2 தான். வேற விஷயங்கள் மேல நமக்குள்ள ஆசைகள், அது நாம உருவாக்கிட்டு இருக்கலாம், சூழ்நிலைகள்ல இருந்துக்கலாம், அல்லது நம்முடைய சம்ஸ்காராவில் அது இருந்துக்கலாம். நாம உருவாக்கி கொண்ட ஆசைகளை நாமாவே யோசனை பண்ணி இது எனக்கு வேணான்னு ஒதுக்குற விவேகம் வேணும். சம்ஸ்காராவனால நமக்குள்ளார வந்த ஆசைகளை மாஸ்டர்கிட்ட பிரேயர் பண்ண அவர் சுத்திகரிக்க போறார். ஆக நம்முடைய சம்ஸ்காராதான் நம்மளை இங்கேருந்து அங்க எழுதிட்டு போகுது. அதான் சாரிஜி ஒரு இடத்துல அழகா சொல்லுவாரு. ஒரே வண்டியில டிராவல் பண்ற 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் அவனுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக அவன் மதுவை தேர்ந்தெடுக்கிறான், இன்னொருத்தன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான், இன்னொருத்தன் ஒரு இசைக்கருவியை தேர்ந்தெடுக்கிறான், இன்னொருத்தன் ஒரு ஒரு இந்த சூதாட்டம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஏன் 4 பேரும் ஒரே விஷயத்தை மகிழ்ச்சி அடையல? பிகாஸ் ஆஃப் தட் சம்ஸ்கார். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல வெவ்வேறு விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்குள்ளார இருக்கிற பேக்கேஜ். அப்ப என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகத்துல இல்லாம வேற ஒண்ணு மேல இருக்கு, எனக்கு ஆன்மீகத்து மேல ஆர்வம் வரவே இல்லை, இன்னொன்னுதான் என்ன இழுக்குது அப்படின்னா, நான் வளர்ந்த விதம், என்னுடைய நம்பிக்கைகள், நானாவே மத்தவங்களை பார்த்து இதெல்லாம் இருந்தாதான் அப்படின்னு நான் ஏற்படுத்திக்கிட்டது ஒரு பக்கம், இது சூழல். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கொண்டு வந்த சம்ஸ்காரம். இவைதான் நம்மை கவனம் செலுத்த விடாமல் தடுக்கின்றன, நம்முடைய கவனத்தை சிதற செய்கின்றன, நமக்கு ஆர்வம் ஏற்பட விடாமல் இருக்கின்றன. வெளிப்புற விசையினால் இயக்கப்படுகின்ற கப்பலின் சுக்கான் போல அவை நம்மை பாதையில் இருந்து திசை திருப்புகின்றன. கப்பல் போறதுக்கு உள்ளார இருந்து இன்ஜின் ஓடிட்டு இருக்கும்,
ஆனா இந்த சுக்கான்ங்கிறது வெளியில இருக்கும். அதை இப்படி திருப்பினோம்னா கப்பலோட திசை இங்க இருந்து இங்க திருப்பிக்கும். இன்ஜின் ஒண்ணும் பண்ணாது. இன்ஜினால என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து இயங்க வைக்கதான் முடியும் கப்பல். எந்த திசையில போறதுங்கிறத சுக்கான் தான் முடிவு பண்ணும். அது மாதிரி நம்முடைய சம்ஸ்காரங்களும் நம்முடைய ஆசைகளும் சுக்கான்களாக செயல்பட்டு நம்முடைய கவனத்தை திசை திருப்பி விட்டுருது. இப்ப இது தெரிஞ்சிருச்சு சார், இதெல்லாம் தான் சார் எனக்கு பிரச்சனை, நான் இதுல இதெல்லாம் வெளில வந்துடுறேன், இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு யார் ஒருத்தர் தன்னுடைய குறைகளை தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முயற்சி பண்றாரோ அவர் என்ன பண்றாரு, மேலும் மேலும் அதை பற்றி சிந்திச்சு அதுக்குள்ளார போய் சிக்கிக்கிறார். அழகா அமீட்டோ நூல் கண்டு விளம்பரம், நீங்க எல்லாம் இப்ப இதுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே எபோவ் 40 இருப்பாங்க நிறைய பேர். நம்ம எல்லாருமே ஒரு ஒரு சின்ன பிள்ளையா இருந்தப்ப அமீட்டோங்கிற நூல் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது. அந்த நூல்கண்டினுடைய ஒரு வலிமையை காட்டுறதுக்காக அந்த நூல்கண்டுக்குள்ளார ஒரு பூனை சிக்கிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது வெளியில வர முயற்சி பண்ண என்ன பண்ணும்னா அந்த நூல் மேலும் அதை சிக்கிக்கிட்டு வலை மாதிரி மாத்திடும். அதால வெளியில வர முடியாது. அதுபோல நம்மை சுற்றி இருக்கிற ஆசைகள்ல சிக்கி கொண்டு அதுல இருந்து வெளியில வரணும்னு அதை நோக்கி கவனம் செலுத்துற எல்லாருமே அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல வலுவை கொடுத்துடுறாங்க. நம்மகிட்ட ஒரு குறைபாடு இருக்குங்க, பொறாமப்படுற குறைபாடு. நான் பொறாமப்பட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட பொறாமை உணர்வு இருக்குன்னு நான் அதை பத்தி சிந்திக்க ஐ ஆம் மெடிடேட்டிங் ஆன் இட். நான் எது மேல மெடிடேட் பண்றேனோ அந்த உணர்வு அதிகரிக்கும் வழியே எப்படி குறையும்? அதனாலதான் ஒன்னொன்னையும் நம்மகிட்ட இருக்கிற குறைபாடை கண்டுபிடிச்சி அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த, இப்ப என்கிட்ட பயம் இருக்குன்னா நான் பயம் இருக்கேன், மாஸ்டர் என்கிட்ட இருக்கிற பயத்தை எடுங்கன்னு கேட்கும் பொழுது we are unconsciously meditating on our fear. அப்ப மாஸ்டர் எப்படி பயத்தை எடுக்க முடியும்? அதுக்கு பதிலாக மாஸ்டர் எனக்கு தைரியத்தை கொடுங்க, எல்லா இடத்துலயும் உங்களோட நான் இருந்து துணிச்சலா எதுலையும் செயல்படுற தன்மையை கொடுங்கன்னு நான் கேட்கும் பொழுது ஐ ஆம் மெடிடேட்டிங் ஆன் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் தட், இல்லையா? அப்ப நம்மளுடைய எண்ணங்களும் கூட, நம்ம பண்ற முயற்சிகள் கூட ஏதோ ஒரு விதத்துல நம்மளை சிக்க வைக்கிறது. அவை நம்மை பாதையிலிருந்து திசை திருப்புகின்றன. அவற்றின் மீதான நமது கவனம் அவற்றை மேலும் வலுப்பெற செய்கின்றன. எனவே நாம் அவற்றை வேரோடு களைந்தெறியும் முயற்சியில் அவற்றை வலுவடைய செய்து லௌகீக வாழ்க்கை என்னும் வலையில் சிக்கிக் கொள்கிறோம். இது சீட்டு ஆடுறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா தெரியும். ஆன்லைன் ரம்மி ஆடுறவங்க எல்லாம் அப்படித்தான். முதல்ல பணத்தை விட்டுருவாங்க. அந்த பணத்தை பிடிக்கிறதுக்காக அடுத்த ட்ரிப் ஆடி அதை வாங்கிடுவோம்னு கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கிற மாதிரி கொஞ்சமாவும் தோக்குற மாதிரி நிறையாவும் போய் அதுல இருந்து வெளியிலேயே வர முடியாதபடி சிக்கிக்குவாங்க. லாட்டரி சீட்டு வாங்கி வீணா போனவங்க இருக்காங்க. அது மாதிரி இந்த வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா முழுக்க நிறைய விஷயங்கள்ல நம்மள திசை திருப்பிடுது. எப்படியாவது அதுல இருந்து மீண்டு வரணும்னு அதுல உழல்றவங்க, அதோட போய் போராடுறவங்க, அதை விட்டு வெளியில வர்றதுக்கு பதிலா அவற்றை வேரோடு களைந்தெறிய முயற்சி செய்யறத தன்னை அறியாமலேயே அவற்றிற்கு வலிமையை கொடுத்து அதுக்குள்ளார சிக்கிக்கிறாங்க. இந்த வலை பின்னலுக்குள்ளார ஒரு ஸ்பைடரோட வலையில போய் சிக்கின ஒரு சின்ன பூச்சி மாதிரி அது எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுதோ அவ்வளவுக்கு அந்த வலை இன்னும் நெருங்கி அதை சேர்ந்து அந்த மாதிரி நம்ம ஆயிடுறோம். அப்ப என்ன சொல்ல வர்றாரு மாஸ்டர், என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு கவன சிதறலுக்கு காரணம் நம்முடைய ஆசைகளும் சம்ஸ்காரமும் தான் நமக்கு தெரியும். ஆனா அது மேல போய் நீங்க வேலை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணுமோ அது மேல கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கவன சிதறல்களை தவிர்ப்பதற்கான பாபுஜியோட அறிவுரை வியக்கத்தக்க வகையில் மிகவும் எளிமையானது. என்ன குறை இருக்குன்னு யோசனை பண்ணாதீங்க, எந்த சைடு பார்க்கணுமோ அந்த சைடு பாருங்க, இந்த பக்கம் தானாவே சரியா போயிடும். அதை அழகா சொல்லுவாரு. ஊட்டம் அளிப்பதை நிறுத்துங்கள், நீர் ஊற்றப்படாத செடிகள் வாடி விடுவது போல கவனம் குறையும் பொழுது பற்றுதல்களும் தொய்வுடுகின்றன. அப்ப நீங்க அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு கவனத்தை திருத்துங்க. பாபுஜி இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். ஆன்மீகம் என்பது உங்களுடைய கவனத்தை இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் திருப்புறது அப்படின்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க இப்ப உழன்று கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் காரணமே உங்க கவனம் அது மேல இருக்கிறது தான். கவனத்தை தெய்வீக பக்கம் திருத்துங்க. மிச்ச எல்லா பிரச்சனைகளும் நீர் ஊற்றப்படாத செடிகள் வாடி விடுவது போல தொய்வுற்று விடும். நிலையான நினைவின் மூலமாக தெய்வீகத்தின் மீது உங்கள் கவனத்தை செலுத்தினால் மற்ற அனைத்தும் இயல்பாகவே நடைபெறும்.
ஆனா நம்ம ஒண்ணும் சிறப்பா நடக்கணும்னு அது மேல கவனம் செலுத்தும் பொழுது தெய்வீகத்தை பற்றிய நம்ம நினைவு தொய்வுறுகிறது. நான் இன்னைக்கு என்னுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். நான் சரியா பாடிடணும். இப்ப நான் உட்காரும் பொழுது இன்னைக்கு நம்ம நல்லா பேசிடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு உட்கார்ந்தேன்னா என்னுடைய கவனம் தெய்வீகத்தின் மேல இல்ல. எப்படி நல்லா பேசலாங்கிறது மேல போயிடுது. ஆனா அதுக்கு பதிலா நான் தெய்வீகத்தின் நினைவை எடுத்துக்கொண்டேன் என்றால் மிச்சம் எல்லாம் மிக இயல்பாக எந்த அளவுல இருக்கணுமோ எந்த வார்த்தைகள் பேசப்படுமோ அவை மட்டும் வெளியில வரும். அது என்னுடைய அலுவலக வேலையிலையும் அதுதான். எல்லாவற்றையும் நம்ம ஒண்ணையும் மிக சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைச்சு அது பக்கம் கவனத்தை திருப்பும் பொழுது ஒரு பக்கம் தெய்வீக எண்ணம் வீக் ஆகுது. நான் தெய்வீகத்தை பற்றிய கவனத்தை வைத்துக் கொண்டு மற்ற விஷயங்களை நடத்தும் பொழுது அவை இயல்பாக நடைபெறுகின்றன. ஆன்மீக பயிற்சியில் நம்முள் இருக்கும் புனிதத்தன்மை பற்றிய ஆழமான விழிப்புணர்விற்கு கவனிக்கும் திறன் வழிவகுக்கிறது. திரும்பி அந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை நம்ம அந்த பண்டாரா முழுக்க யோசனை பண்ணணும். இந்த வருஷம் ஃபுல்லா யோசனை பண்ணணும். ஆன்மீக பயிற்சியில நம்ம எதுக்கான விழிப்புணர்வு வேணும்? விழிப்புணர்வு நமக்குள்ளார ஒரு சேக்ரெட்னஸ் இருக்கு. நான் புனிதமானவன். நான் மிக மிக புனிதமானவன். இன்றைக்கு பூத்த அந்த மலர் போல நான் தூய்மையாக, நறுமணம் மிக்கவனாக, புனிதமானவனாக நான் விளங்குகிறேன். அந்த மாதிரி புனிதமான ஒரு தன்மையை என்னுடைய இதயத்துல குடிக்கொண்டிருக்குங்கிறது தான் அவேர்னஸ். இந்த புனிதத்தன்மையை என்னுடைய எண்ணங்களால செயல்களால கெட்டு போகாம வச்சுக்கிறது தானே முக்கியம். அததான் அவர் திரும்பி சொல்றாரு. ஆன்மீக பயிற்சியில் நம்முள் இருக்கும் புனிதத்தன்மை பற்றிய ஆழமான விழிப்புணர்விற்கு நம்முடைய கவனிக்கும் திறன் வழிவகுக்கிறது. நிலையான நினைவு என்று அழைக்கப்படுகின்ற அந்த தெய்வீக தன்மை மீது கவனம் செலுத்தும் நம்முடைய திறனானது இயல்பாகவே இலக்கை நோக்கி நாம் நெருங்கி செல்ல லய அவஸ்தா என்ற நிலையை அடைய நமக்கு உதவுகிறது. ஓகே, இப்ப எப்படி பயிற்சி செய்யும் பொழுது எப்படி பிளெக்சிபிலிட்டியோட பயிற்சி செய்யறது? அது அடுத்த கேள்வி. இது வரைக்கும் நம்மள்ட்ட பேசுனது அவேர்னஸ் பத்தி பேசினார். அது ரொம்பவே நம்ம நிறையவே ரொம்ப ஆழமான விஷயம் அது. இப்ப பேசியிருக்கோம் இல்லையா? நீங்க இதை போய் சிந்திச்சு பாருங்களேன். இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அந்த விழிப்புணர்வுங்கிற விஷயம் வரும். அது விழிப்புணர்வு எது மேல வரணும்? நமக்குள்ளார இருக்கிற தெய்வீகத்தன்மை மேல, புனிதத்தன்மை மேல வரணும் நமக்கு. அது வரும் பொழுது நம்முடைய பதில் வினையாற்றும் விதம் தெய்வீகத்தோடு ஒரு பெரிய ரெசனேட் ஆகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். அனுசரித்து செல்லும் செயல்முறைக்கு உதவும் வகையில் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் அமைக்கப்பட்டு உள்ளன. எதோடு அனுசரித்து போறதுக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம சொல்றது எல்லாமே வேற. நீங்க இந்த பயிற்சி பண்ணால் உங்க குடும்பத்துல எல்லாரோடையும் ஒரு இணக்கமாக இருப்பீங்க. உங்க அலுவலகத்துல நல்லா போவீங்க. ஆக வெளிப்புற அனுசரணையை பத்தி நம்ம பேசிக்கிறோம். ஆனால் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் தெய்வீகத்தோடு நம்ம எப்படி பிளெக்சிபிளா இருந்து நம்மளை ஒட்ட வச்சுக்கிறது. நம்ம ரிஜிடா இருக்கிறதுனாலதான் தெய்வீகத்தோட ஒன்ற முடியல. அதான உண்மை. நம்ம மோர் அண்ட் மோர் பிளெக்சிபிள் வித் பிசிக்கல் லைஃப் அண்ட் மோர் ரிஜிட் வித் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்போ நீங்க ஒண்ணும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன். திடீர்னு மாஸ்டர்ட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. ஒரு 5 நாளைக்கு ஆசிரமத்துல தங்குங்க. எத்தனை பேர் உடனே நம்ம கிளம்புவோம்? பையனுக்கு பரீட்சை இருக்குங்க, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைங்க, ஸ்கூல் ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் ஃபிளெக்சிபிள் டு பிசிக்கல் லைஃப், ரிஜிட் வித் ஸ்பிரிச்சுவல் லைஃப். சார் இது எப்படி சார் முடியும்? அதுதானே உண்மை அப்படின்னா உண்மைதான். ஃபர்ஸ்ட் நீங்க ஆமா மாஸ்டர் வர்றேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பிரேயரை போட்டுட்டு போய் பர்மிஷன் கேட்டா கிடைச்சிடும். அந்த அளவுக்கு கூட பிளெக்சிபிலிட்டி கிடையாது நம்ம கிட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி. அதனால நம்ம நினைக்கிறது வேற, ஆனா உண்மையிலேயே நம்ம அது கிடையாது. நம்ம எப்பயுமே ஆன்மீகத்துக்கிட்ட பிளெக்சிபிளா இல்லை, தெய்வீகத்துக்கிட்ட நம்ம ரிஜிடா இருக்கோம். வெளிப்புற விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் போனா போதும்னு அனுமதிச்சா மட்டும்தான் நம்ம ஆன்மீகத்தை நினைப்போம். அதோட சிட்டிங் வாங்க போற இடத்துல கூட பிளெக்சிபிளா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பரவாயில்ல சார் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்படின்னா, சார் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் எனக்கு எந்த வேலையும் கிடையாது, நான் வெயிட் பண்றேன், நீங்க ஒன்னும் நான் வெயிட் பண்றேன்னு கவலைப்படாதீங்க, நீங்க பொறுமையா உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்க அப்படின்னு உட்கார்ந்து இருந்து அந்த சிட்டிங் வாங்கிட்டு போற அளவுக்கு நம்ம இருக்கோம். ரொம்ப பிளெக்சிபிள். அப்படியே சார் பரவாயில்ல சார் நான் வரேன்.
இப்ப நீங்க எதுக்கு பிளெக்சிபிளா இருக்கீங்கன்னா சூழ்நிலைக்கு பிளெக்சிபிளா இருக்கிறீங்க. நீங்க சிட்டிங் வாங்க வந்த லட்சியத்துக்கு நீங்க இதா இருக்கீங்க. சூழ்நிலைக்கு ஒத்து போயிடுறீங்க. நினைச்சு பாருங்க. இது மாதிரி நம்ம எத்தனை விஷயங்கள்ல இருக்கிறோம். நம்ம எப்படி ஆன்மீகத்துக்கு நான் அனுசரித்து போகிறேன்னு சொல்ல முடியும்? கிடையாது. அதனாலதான் தாஜி சொல்றாரு, இந்த வருஷமாவது கொஞ்சம் பிளெக்சிபிளா ஆன்மீகத்தை நோக்கி நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. அனுசரித்து செல்லும் செயல்முறைக்கு உதவும் வகையில் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அன்றாட பயிற்சியை நேர்மையாக பின்பற்றும் போது அது மூல ஆதாரத்துடன் ஒத்திசைவதற்கும் பாதையில் இருந்து விலகாமல் இருப்பதற்கும் நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. பெரும்பாலும் விலகி செல்வது படிப்படியாக அதிகரிப்பதால் அது மிகுந்த பாதகமாகும் வரை அதை நாம் கவனிப்பதில்லை. வீழ்ச்சி விடுவதற்கான சாத்தியக்கூறினை கடந்தவர் எவரும் இல்லை. எனவே தியானம் செய்ய வேண்டியதற்கான அவசியத்திற்கு அப்பாற்பட்டவர் எவரும் இல்லை. ரொம்ப ஒரு பெரிய காஷன் இங்க கொடுக்குறாரு. என்ன காஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, அது நமக்குள்ளார அந்த பயிற்சியை நம்ம விடும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அந்த தொய்வானது அல்லது அதனால் ஏற்படுகின்ற அந்த ஒரு கடினத்தன்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுனால நமக்கு தெரியாது. ஸ்லோ பாய்சன். இப்ப நம்ம ஒரு பயிற்சியை விட்டுட்டோம்னா, இன்னைக்கு தியானம் பண்ணலன்னா அவ்வளவுதான், அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், மூச்சு விட முடியாது அப்படின்னா நம்ம தியானம் பண்ணாம இருக்கோமா? இன்னைக்கு தியானம் பண்ணல, ஒண்ணும் இல்லப்பா நல்லாதான்ப்பா இருக்கு, நாளைக்கு பண்ணிக்கலாம். 2 நாள் பண்ணல, எனக்கு ஒண்ணும் பண்ணலையே, தியானம் பண்ற மாதிரியே இருக்கு, அப்படியே மாஸ்டர் நிக்கிற மாதிரியே இருக்கு, அப்புறம் எதுக்கு நான் தியானம் பண்ணிட்டு விடு, ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் அப்படியே கேப் விடுது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மாஸ்டரை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன், எந்த நேரமும் மாஸ்டரை பத்தி தான் பேசுறேன், புத்தகம்லாம் படிக்கிறேன், கண்டிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு நான் என்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய அன்றாட பயிற்சி முறையை நான் நேர்மையாக அனுசரிக்காததனால் கவனம் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து நான் படிப்படியாக விலகி செல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா விலகி செல்வதனால அது என் கவனத்துல இருப்பதில்லை. அப்படி போறதே தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டக்குன்னு விழுந்துடுறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா அந்த லிவரும் கிட்னியும் பண்ற வேலை மற்ற விஷயங்கள்லாம் பண்ணாது. ஒரு கார்ல ஒரு பிரச்சனைனா உடனே துருக்குன்னு வலிக்க ஆரம்பிச்சிடும், உடனே போய் டாக்டரை பார்ப்போம், சரி பண்ண பார்ப்போம். அல்லது கையில காலில் ஒரு கொப்பளம் வருது, இல்லை எலும்புல ஒரு இடத்துல வீக் ஆகுதுன்னா வலி வந்துடும். ஆனா இந்த லிவர்ல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னா கிட்டத்தட்ட 80% அந்த லிவர் டேமேஜ் ஆகுற வரைக்கும் அது வெளியே சொல்லாது. திடீர்னு பாத்தீங்கன்னா போற அன்னைக்கு அதுக்கப்புறம் ரொம்ப போய் திடீர்னு டெஸ்ட் எடுத்தா இன்னும் 4 நாள் தாங்க உயிரோட இருப்பாங்க. கிட்னி அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். திடீர்னு போனா உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேஜுங்க, ஒண்ணு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும், இல்லைன்னா உடனே டயாலிசிஸ் பண்ணும். இன்னும் எத்தனை கேள்விப்பட்டிருக்கோம். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியும் அது மாதிரிதாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாதையை விட்டு விலகும் போது தெய்வீகத்துக்கும் உங்களுக்கும் இடையில அந்த ஒரு ஒரு வீழ்ச்சி ஏற்படுறத நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பழைய கான்சியஸை விட்டு வேற ஒரு கான்சியஸ் லெவல்ல கடக்கிறத நம்ம உணர்வோம். அதனால என்ன சொல்றாருன்னா, வீழ்ச்சி அடைவதற்கான சாத்திய கூரை கடந்தவர்கள்னு இங்க யாருமே கிடையாது. ஜாக்கிரதையா இருங்க, விழிப்புணர்வோட இருங்க. ஏன்னா இங்க நீங்க உங்க பாதையை விட்டு விலகிறது தெரியாது. ஒரு ரயில் தண்டவாளத்தை விட்டு விலகுனா டக்குன்னு ஷேக் ஆகும், தெரிஞ்சுக்குவோம். அது விலகிறதே தெரியாம ஒவ்வொரு பெட்டியா நகர்ந்து கம்ப்ளீட்டா எல்லாம் சேர்ந்து உருண்டு கீழே போற வரைக்கும் விட்டுட்டோம்னா என்ன பண்ணும்? அது மாதிரி நம்ம டீரெயில் ஆகிறோங்கிற உணர்வே இல்லாம டீரெயில் ஆகிடுவோம். எப்பன்னா நம்ம பயிற்சியை அலட்சியப்படுத்தும் போது. ஜாக்கிரதையா இருங்க இந்த வருஷத்துல அப்படிங்கிறாரு. நீங்க உங்களையே சமாதானம் சொல்லி கொண்டு உங்களையே ஏமாத்திக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அங்க ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு மேல. அன்றாட பயிற்சியை நேர்மையாக பின்பற்றும் போது அப்படிங்கிறாரு. அப்படி பண்ணுனீங்கன்னா நீங்க அந்த சோர்ஸோட ரெசனேட் ஆவீங்க, ஒத்தி செய்து ஹார்மனியா இருப்பீங்க. உங்களுடைய பாதையிலேருந்து டீரெயில் ஆகாம இருப்பீங்க. அந்த பாதுகாப்பை இந்த பயிற்சி தான் உங்களுக்கு கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, முடியுதோ முடியலையோ, தியானத்தையும் சுத்திகரிப்பையும் பிரார்த்தனையும் விடாத செய்யுங்க. 1 மணி நேரம் பண்ண முடியலன்னா 1/2 மணி நேரம் பண்ணுங்க, 20 நிமிஷம் பண்ண முடியலன்னா 15 நிமிஷம் பண்ணுங்க, 5 நிமிஷம் பண்ண முடியலன்னா 3 நிமிஷம் பண்ணுங்க. விடாதீங்க. அடுத்தது அதுல நேர்மையை கொண்டு வாங்க.
சொன்ன நேரத்துக்கு பயிற்சி பண்ணுங்க, ஏமாத்தாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒருவேளை பயிற்சியை நேர்மையாக கையாளாவிட்டால் நீங்கள் உங்கள் இதயத்தில் இருக்கிற புனிதத்தன்மையிலிருந்து படிப்படியாக விலகி செல்கிறீர்கள். அதை பற்றிய எந்த அவேர்னஸும் இல்லாம விலகி போவீங்க. ஒரு நாளைக்கு இந்த பிளேன்ல இருந்து அடுத்த பிளேனுக்கு இறங்குற அன்னைக்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு கான்சியஸ்குள்ளார என்டர் ஆயிருக்கிறத பாப்பீங்க. ஐயோ அது போயிடுச்சே, அது திரும்பி வரலையேன்னு அதுக்கப்புறம் கத்தினாலும் கதறினாலும் அங்க வர முடியாது. திரும்பி மாஸ்டர் அதுக்காக முயற்சி பண்ணுவோம், நீங்க அதுக்காக முயற்சி பண்ணுவோம். இந்த வீழ்ச்சி அடைதலுக்கான சாத்தியக்கூறை தாண்டியவர் யாரும் இந்த பூமியில கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்க மாஸ்டரே கூப்பிட்டு உங்களுக்கு தியானம் பண்ணாதுன்னு சொன்னா கூட அது அவருடைய பெருந்தன்மை. அப்பொழுதும் நீங்க பயிற்சி பண்றதை விடாதீங்க. தியானம் பண்ணாதன்னு அவர் சொல்ல முடியாது. நீ தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லப்பா, என்னமே அப்படிதான் சொல்லுவாரு. அது குருநாதருடைய பெருந்தன்மை. ஆனா அப்படி சொல்லும் பொழுதுதான் மிக ஜாக்கிரதையாக நம்ம பயிற்சி முறையை நம்ம பண்ணணும். அவசியம் இல்லைன்னு தானே சொன்னாரு. அப்படின்னா நான் விட்டுணும்னு அவர் சொல்லல. அப்படி ஒரு சுதந்திரம் கொடுக்கும் பொழுதுதான் நம்ம மேலும் மேலும் கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருது சொல்றார். நீங்கள் தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையை அடைந்து விட்டீர்கள் என உங்கள் ஆன்மீக வழிகாட்டி அன்போடு கூறினாலும் உங்கள் பயிற்சியை தொடருங்கள். ஏன் தெரியுமா? நம்மள மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கு தூண்டுதல் வெளியில இருந்து கிடைக்கிறது பத்தாது. அந்த தூண்டுதல் கொஞ்ச நாளைக்கு ஆரம்பத்துல நல்லா இருக்கும். இப்போ புதுசா சேர்ந்த அபியாசியை போய் வாங்க சார் இன்னைக்கு தியானத்துக்கு போகணும்னு கூப்பிட்டா வேணா அவரு சந்தோஷம். சாரு தாங்க கூப்பிட்டாரு, இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன்னு கூட சொல்லலாம். இது வெளிப்புற தூண்டுதல். வாங்க கண்காவுக்கு போகலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சீனியர் மோஸ்ட் அபியாசி எல்லாம் சொல்லி, சார் மாசம் சொல்லிட்டா கண்காங்க, அதெல்லாம் தெரியும்பா எனக்கு, கண்காவுக்கு போகணும் சார், பண்டாரா இருக்கு. நான்லாம் எத்தனையோ பண்டாரா பார்த்துருக்கேன்ப்பா, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு தெரியாதா, சரியான சூழ்நிலை தான் நான் வரமாட்டேனா அப்படின்னு ஆரம்பிச்சிடுவேன். அப்படின்னா என்னன்னா, வெளிப்புற தூண்டுதல் ஒரு காலத்துல பயன்படாது. அந்த தூண்டுதல் உள்ளே இருந்து அவருக்குள்ளார வரணும். வெளிப்புற தூண்டுதல் எரிச்சல் அடைய செய்யும். நம்மள தியானம் பண்ணீங்களான்னு யாராவது கேட்டா கோவப்படுவோம். அப்ப நான் தியானம் பண்றதுக்கான தூண்டுதல் எனக்கு உள்ளார இருந்து வரணும். அந்த தூண்டுதல், மாஸ்டர் போய் பார்க்கறதுக்கான தூண்டுதல், ஆசிரமத்துல போய் தங்குறதுக்கான தூண்டுதல், வாலண்டியர் ஒர்க் செய்யறதுக்கான தூண்டுதல், இதெல்லாம் உள்ளுக்குள்ளார இருந்து எனக்கு வரும். அப்ப அதுக்கு என்ன தேவைன்னா பயிற்சி தேவை. பயிற்சியை விட்டுறாதீங்கிறார். உள்முக தூண்டுதலை பெறுவதற்கும் ஆழமான இணைப்பு, அந்த கனெக்டிவிட்டி மேலும் 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 ஆழமாவதற்கும் இந்த தினசரி பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அவேர்னஸ்ல இருந்து பயிற்சிக்கு பயிற்சி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுதுங்கிறத திருப்பி சொல்றார். திறந்த இதயத்தோடு, ஒன்றுமறியாத நிலையோடு, புதிய கண்ணோட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் அதை அணுகுங்கள் அப்படிங்கிற. எப்படி தியானம் பண்ணணும்? ஓப்பன் ஹார்ட். அது ஒண்ணுமே தெரியாது மாஸ்டர், நான் 10 உள்ளில இருக்காங்கன்னா உட்கார்றாங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிற. இன்னைக்குதான் பயிற்சி பண்ண போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி தர போறீங்க மாஸ்டர், அதுதான் புதுசு, நான் இன்னைக்கு இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு 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 குழந்தை மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு நாளும் நம்ம புது மனிதராக, புது அபியாசியாக ஒரு தியானத்தை நம்ம உட்கார்ந்தோம்னா அப்படி ஒரு அற்புதமான பிளெக்சிபிலிட்டி நமக்குள்ளார கிரியேட் ஆகுங்கிறார். பாபுஜி அதான் செஞ்சிருக்காரு. பணிவின் உருவாக்கங்கிறார். யாரு பணிவா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மனநிலை தானாகவே ஏற்படுங்கிறார். என்றுமே புதிதாக பயிற்சி செய்பவர் என்று கருதி கொள்ளும் பணிவின் உருவகமாக பாபுஜி விளங்கினார். அதன் விளைவாக அவரது அணுகுமுறை அசாதாரணமான அனுசரணையை பெற்றிருந்தது. எக்ஸ்ட்ராடினரி பிளெக்சிபிலிட்டி சொல்லணும். அந்த எக்ஸ்ட்ராடினரி பிளெக்சிபிலிட்டிக்கு காரணம் அவர் கொண்டிருந்த அந்த மனப்பான்மை. ஐ ஆம் நியூ டு மெடிடேஷன், ஐ ஆம் நியூ டு த பிராக்டிஸ். இன்னைக்குதான் நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். முதல் நாள் எத்தனை வருஷமாங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா, நான் 30-35 வருஷம், சீனியர் மோஸ்ட், நான் 90ல இருந்து பண்றேங்க, பாபுஜி காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க, இதுலதானே நம்ம இருக்கோம். இன்னைக்கு தாங்க பண்ண ஆரம்பிக்கிறேன், இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ, இன்னைக்கு தாங்க நான் முதல்ல தியானம் பண்ண போறேங்கிற உணர்வு உள்ளார வாயில் இல்லை, உள்ளுக்குள்ளார வரணும். அந்த ஒரு பணிவோட நாம் தியானத்தில் அமரும் பொழுது நம்முடைய பிளெக்சிபிலிட்டி எக்ஸ்ட்ராடினரியாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. இயற்கை அன்னை பல்வேறு வர்ண ஜாலங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறாள். சக்தி மற்றும் தகுதிக்கேற்ப ஒவ்வொன்றும் தனது பங்கினை பெற்றுக் கொள்கின்றன. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இருக்கு.
ஒரு மழை பெய்யுது, அங்க மழைங்கிறது இயற்கை. ஆனால் அந்த மழையிலேருந்து வர்ற அந்த ஈரத்தை பஞ்சு எப்படி எடுத்துக்குது, ஒரு தாவரம் எப்படி எடுத்துக்குது, ஒரு கல் எப்படி எடுத்துக்குது, ஒரு மணல் எப்படி எடுத்துக்குது, ஒரு பாறை எப்படி எடுத்துக்குது. தன் தகுதிக்கேற்ப ஒவ்வொன்றும் தனது பங்கினை பெறுகின்றன. ஒண்ணு உயிரை வளர்த்துக்குது, ஒண்ணு ஈரமா மாறுது, ஒண்ணு மேல மட்டும் ஜில்லுன்னு ஆகுது, உள்ளார அப்படியே இருக்குது இல்லையா? அப்ப இயற்கை அன்னை தன்னை வெளிப்படுத்தினாலும், ஆனால் இயற்கையில இருக்கிற ஒவ்வொன்றும் அதை முழுசா பெற்றுக்கொள்ளவில்லை. தன் தகுதிக்கு ஏற்ற பங்கை தான் பெறுகின்றது. இதையே இப்படி மாத்தி சொன்னோம்னா, ஒவ்வொரு பொருளையும் அந்த மழை தனக்கே உரித்தான விதத்தில் கையாளுகிறது. கல்லா, உன்னை மேல மட்டும்தான் ஈரமாக்குவேன், உள்ள வரமாட்டேன். பஞ்சா, உன்னை சுத்தமா நினைக்கிறேன். தாவரமா இருக்கியா, இந்த உனக்குள்ளார உயிரோட்டத்தை தர்றேன் அப்படின்னு இந்த மழையானது ஒவ்வொரு உயிரியையும் வெவ்வேறு விதமாக கையாளுகிறது. இப்படியும் பார்க்கலாம். அதான் அவள் தனக்கே உரித்தான வகையில் அவற்றை கையாள்கிறாள். இந்த உதாரணத்தை கொண்டு நாம் ஒவ்வொருவரின் நியாயமான தேவைகள் மற்றும் உரிமைகள் இவற்றுக்கு ஏற்ப நமது செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதையே இங்க சொல்றாரு, பிளெக்சிபிலிட்டினா என்ன, நம்ம எங்கெங்க வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொருவருடைய தேவைகள் மற்றும் உரிமைகளுக்கு ஏற்றவாறு நம்ம பிளெக்சிபிளா இருக்கணும். அங்க ஒரு வார்த்தையை போடுறாரு, நியாயமான அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான. நீங்க பிளெக்சிபிளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கணவன்கிட்டயோ இல்ல உங்களுடைய மனைவிகிட்டயோ உங்க குழந்தைகிட்டயோ நீங்க எவ்வளவு பிளெக்சிபிளா இருந்தாலும் அவங்க இன்னும் உங்கள்ட்ட இருந்து பிளெக்சிபிலிட்டியை தான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எல்லையே இருக்காது அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு. அதனாலயே நிறைய இடத்துல நோபடி ரெடி டு பிகம் பிளெக்சிபிள், ரிஜிடா இருக்காங்க. நியாயமற்ற அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க. எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் தியானத்துல உட்கார்றேன்னா அது வரைக்கும் பேசாம இருந்து நான் தியானத்துல உட்கார்ந்து எழுப்பி எனக்கு சோறு போடுன்னு கேட்கிற கணவன் இல்லைன்னா குழந்தை. இப்ப நீ இதெல்லாம் படிச்சு வச்சிடுறா, இப்ப டிவி பார்க்காதடா, நான் தியானத்துல உட்காரணும்னு சொல்றப்ப அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நம்ம தியானத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போய் சவுண்டா டிவி வைக்கிற பையன். இது மாதிரியான கணவனை, இது மாதிரியான மனைவியை, இது மாதிரியான குழந்தையை நீங்க பிளெக்சிபிளா பொறுத்து போவீங்க வாழ்க்கையில? ஒரு எடுத்துக்காட்டு, இது மாதிரி 1000 எடுத்துக்காட்டுகளை நம்ம நம்முடைய அலுவலகத்துல சொல்லலாம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, சார் நான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்சங்கம் இருக்கு சார், நான் முன்னாடி கிளம்பணும், 4 மணிக்கு விட்டுருங்கன்னா 4 மணிக்கு ஒரு ஃபைலை கொண்டாந்து இதை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்ற அதிகாரிகிட்ட எப்படி பிளெக்சிபிளா இருக்கு? அதனாலதான் மாஸ்டர் இந்த வார்த்தையை போடுறாரு, ஒவ்வொருவரின் நியாயமான தேவைகள் மற்றும் உரிமைகள் இவற்றுக்கு ஏற்ப உங்கள் செயல்பாடுகளை மாற்றி அமைக்கும். அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த தேவை நியாயமானதா இருக்கு. நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் சார் மட்டும் அப்படின்னா கட்டாயமா நம்ம அந்த இடத்துல பிளெக்சிபிளா இருக்கு. தினமும் இந்த வேலையை செஞ்சா யூ ஹேவ் டு பி ரிஜிட். உங்களுக்குன்னு ஒரு ரூலை வச்சுக்கணும் இல்லையா? ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்குது, ஹி நீட்ஸ் யுவர் சப்போர்ட்னா அப்ப நீங்க தியானத்தை கொஞ்ச நேரம் பிளெக்சிபிளா விட்டுட்டு அங்க போய் உட்கார்றதுல தப்பு இல்லை. தினமும் இட் நீட்ஸ் யுவர் சப்போர்ட் வென் எவர் யூ கோயிங் டு மெடிடேட்னா யூ ஹேவ் டு அவாய்ட் இட். ஸோ ரொம்ப மாஸ்டர் சொல்ற வார்த்தைகள்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோம்னா அவர் ரொம்ப பேலன்ஸ்டா எல்லாமே சொல்றாரு. தாஜி சொல்றது அந்த வார்த்தையை கவனிச்சுட்டு அதை பார்க்கணும். அங்க நேர்மையான ஒரு வார்த்தையை போட்டு பல விஷயங்களை வச்ச மாதிரி இங்க நியாயமானங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இங்க பல விஷயங்களை ஆழமா சொல்லியிருக்கிறாரு ராஜி. இதெல்லாம் படிக்க 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 நமக்குள்ளார விரிவடைய பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜினுடைய அற்புதம் என்னங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாரு. நம்ம ஏதோ வேகமா பேசிட்டு இருக்கோம், அப்ப பார்த்து நம்மளுடைய குழந்தை வருதுன்னா அப்படி டக்குன்னு அந்த துணியை நம்ம மாத்துறோம். ஆனாக்கன்னா என்ன வேணும் அப்படியே மாறுறோம். எப்படி ஏன் மாறுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. அது குழந்தை, அதுகிட்ட இந்த கோபத்தை காட்டக்கூடாது, அதுகிட்ட இந்த வேகம் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு அபியாசி வராருன்னா ஒரு பிரிசெப்டர் அவருடைய கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாறி பரவாயில்ல, அவரே ரொம்ப ஒரு சோகத்துல வருத்தத்துல ஒரு தப்பு பண்ணிட்டு நிக்கிறாருன்னா ஏன் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு கேட்க மாட்டோம். பரவாயில்ல பிரதர், வாங்க, தப்புங்கிறது எல்லாருக்கும் சகஜம்தான், நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துருவோம், இன்னொரு முறை இந்த தப்பை பண்ணாம இருங்க அப்படின்னு தன்னை கீழே இறக்கி கொண்டு அவரை அனுசரிச்சு அவரை கிளீன் பண்ணி அவருக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுத்து அவரை மெல்ல தேர்த்தி அனுப்புற மாதிரி இந்த உள்முக நல்லிணக்கம் நம்முடைய அனுசரணையில பிரதிபலிக்கப்பட வேண்டும் எல்லா இடத்துலயும். எப்பன்னா நம்ம அடுத்தவங்களை பத்தியும் அவங்களுடைய நியாயமான தேவைகள், அவங்களுடைய உரிமைகள் இவற்றை பற்றிய விழிப்புணர்வோடு நம்ம இருக்கும் பொழுது
நம்ம இந்த ஆட்டோமேட்டிக்காவே இந்த பிளெக்சிபிலிட்டி எக்ஸ்டர்னலா நமக்கு வர ஆரம்பிக்கிறது. இப்ப ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு எனக்கு இருக்கணும், அவேர்னஸ் எப்பயும் இருக்கணும், மிக சிறப்பாக ரெஸ்பான்சிவா இருக்கணும் ஒவ்வொருத்தட்டையும். இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிராக்டிஸ் சொல்லுங்க, ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு மாஸ்டர்கிட்ட கேட்டா மாஸ்டர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, பாஸ் அப்படிங்கிற. பாஸ், பவர் ஆஃப் பாஸ்ன்னு மாஸ்டர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதை படிச்சோம்னா நம்முடைய எக்ஸலன்ஸுக்கு காரணமே இந்த பாஸ் தான். நேச்சரா நமக்கு கொடுத்துருக்கிற பாஸ் தூக்கம். ஒரு பாஸ், அந்த தூக்கம் இல்லாம நீங்க 3 நாள் இருந்து பாருங்க, நம்ம வாழ்க்கைய மாறி போகுது. அப்ப 24 மணி நேரத்துல ஒரு 6 மணி நேரம் நம்மள பாஸ் பண்ணது நேச்சர், அதுவாவே பாடியை பாஸ் பண்ணி அதை சரி பண்ணி. அப்போ உடல் இயக்கத்துக்கான அவேர்னஸை உள்ளுறுப்புகள் பெறுவதற்கு அந்த பாஸ் தேவைப்படுது. அது மாதிரி நம்முடைய மன இயக்கம், நம்முடைய உணர்வுகளின் இயக்கத்துல அந்த விழிப்புணர்வு தங்கணும்னா ஒரு செயல்ல இருந்து இன்னொரு செயலுக்கு ஷிஃப்ட் ஆகும்பொழுது அந்த செயலுடைய தன்மையை பொறுத்து இடைவெளி விடுங்கள். அந்த இடைவெளியில ஒரு அமைதி இருக்கணும். அது 1 நிமிடமா இருக்கலாம், சில வினாடிகளாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம். பட் அந்த பாஸ் ரொம்ப 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 உங்களை நீங்களே இதயத்துல இருக்கிற அந்த புனிதத்தன்மையோடு மையப்படுத்தி கொள்வதற்கு, அதோடு திரும்பி கனெக்ஷனை வலுப்படுத்திக் கொள்வதற்கு உதவும். ஆஜி சொல்லுவாரு, ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது, ஒரு மாதிரி அங்க ஒரு சரியான சூழ்நிலையில விவாதமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, டாய்லெட்டுக்கு போற மாதிரி போயிட்டு உள்ள போய் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் மெடிடேட் பண்ணி சென்ட்ரிங் பண்ணிட்டு முகம் கழுவிட்டு உட்காருவேன். எல்லாமே ஸ்மூத்தா மாறிடுறத நான் பாக்குறேன். நான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆகிறத பாக்குறேன். ஆக இத்தனையும் உங்களால பாபுஜி மாதிரி நம்மளால பண்ண முடியலன்னா கூட அவர் சொல்ற சின்ன பிராக்டிஸ், நீங்க ஒரே ஒரு பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும். விழிப்புணர்வை தக்க வைத்துக் கொள்ள ஒரே ஒரு பயிற்சி. ஒரு செயலுக்கும் இன்னொரு செயலுக்கும், நீங்க சாப்பிட்டுட்டு காலையில ஆபீஸ் கிளம்புறீங்கன்னா, சாப்பிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் உங்களால உட்கார்ந்துருக்க முடியும்னா, அந்த 1 நிமிடத்துல உங்க கான்சென்ட்ரேஷன் மாறுது. உங்களுடைய அமைப்பு, உள்ளுணர்வு திரும்பி வலுப்பெற ஆரம்பிக்கிறது, விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கிறது. கடகடான்னு போய் உட்கார்ந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு பதிலா எப்ப அது மாதிரி போவோம், 9 மணி ஆபீஸுக்கு 9:05 உள்ள நுழையும் பொழுது போன உடனே ஃபைல தொகுக்கிற கண்டிஷன் வருது. 9 மணி ஆபீஸுக்கு ஒருவேளை 8:30 நீங்க போனீங்கன்னா யூ ஹேவ் 30 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் சென்டரிங் யுவர் செல்ஃப். தென் யூ ஸ்டார்ட் யுவர் ஒர்க். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால ஒரு விஷயத்துல அவசரமா நம்ம இந்த அவசர கதியில இயங்காமல் இடைவெளி விட்டு விட்டு செய்யற மாதிரி டைம் கேப் கொடுங்க எல்லா இடத்துலயும். ஒரு பஸ்ல போய் இறங்கி ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா போன உடனே ஒரு பாஸ், ஒரு பிரயாணம் கிளம்புறப்ப ஒரு பாஸ், வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனே டக்குன்னு அடுத்த வேலையை ஆரம்பிக்காம ஒரு சின்ன பாஸ், 1 நிமிஷம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இணைப்பு தியான நிலையை நினைவூட்டிக் கொள்வதற்கும் வாழ்க்கையின் உள்முக மற்றும் வெளிப்புற அம்சங்களை ஒருங்கிணைப்பதற்கும் உதவுகிறது. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் நிலையான நினைவை வளர்த்துக் கொள்ள உதவுகிறது. ஸோ பிளெக்சிபிலிட்டியிலேருந்து எங்க நிறுத்துறாருன்னா பாஸ் நிறுத்துறாரு. இந்த நியூ இயர்ல நம்ம என்னவா மாறணும்னு சொல்லிட்டாரு, அதுக்கு எதெல்லாம் தடைன்னு சொல்லிட்டாரு, எதையெல்லாம் வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு கீழே இறங்கி என்ன சொல்றாருன்னா, இந்த ஒன்றை பயிற்சி செய்யுங்கள். இந்த பாஸ்ங்கிற விஷயத்த இந்த வருஷம் ஃபுல்லா பயிற்சி பண்ணுங்க, முடிஞ்சப்பெல்லாம் பயிற்சி பண்ணுங்க. ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகும் பொழுது இந்த பயிற்சி முறை இருக்கணும். தூங்க போறப்ப அன்றாடம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தேர் இஸ் ஏ பாஸ். அப்பதான் பிரேயர் பண்றோம். தூங்கி எந்திரிச்சு இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ், குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு பாஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ், நான் வாத்தியாரு ஒரு பீரியடு முடிச்சுட்டு இன்னொரு பீரியடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ், எனக்கு ஒரு ஃபைல் பார்த்துட்டு இன்னொரு ஃபைல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ், சின்ன பாஸ், ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தா கூட இட்ஸ் ஓகே. அந்த பாஸ்னா நான் சும்மா நிறுத்திட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கிரியேட் த அவேர்னஸ் அபவுட் த சேக்ரெட்னஸ் இன்சைட் அவர் ஹார்ட்.
அந்த ஒரு புனிதத்தன்மையை பற்றிய ஒரு அவேர்னஸ், அதோடு திரும்பி இணைப்பை உருவாக்கிக்கிற ஒரு முயற்சி அந்த 30 செகண்டுக்கு பண்றோம். தென் வி ஸ்டார்ட் அவர் ஒர்க். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா இது வாழ்க்கையின் உள்முக மற்றும் வெளிப்புற அம்சங்களை இன்டகிரேட் பண்ணுதுங்கிறார். வெளியிலையும் உள்ளாரையும் நடக்கிற விஷயங்களை இணைக்கிறது, பாலமா அமைவு. இல்லைன்னா உள்ளார வேற மாதிரி இருக்கும், வெளியில வேற கண்டிஷன்ல இருக்கும் எல்லா விஷயங்களும். ஸோ இந்த பாஸை நீங்க இந்த வருஷம் பயிற்சி பண்ணுங்க சொல்றாரு. அற்புதமா இருக்கு இல்லையா? ஸோ அடுத்த பகுதியை வந்து நம்ம வேகமா படிச்சிருவோம். 20:55. நிபந்தனைகள் இன்றி ஏற்றுக்கொள்ளுதலே சரி செய்து கொள்ளுதல் உச்ச நிலை. நம்மளை நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோடைய ஒரு ஹையஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மை நோக்கி வருகின்ற எல்லா விஷயத்தையும் எந்த விதமான ஒரு கண்டிஷனும் இல்லை, அன்கண்டிஷன் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வதே பிளெக்சிபிலிட்டியோட ஹையஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு உடம்பு சரியா இருந்தா நான் செய்வேன். நான் வந்து எனக்கு வந்து பொருளாதாரம் வந்து எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் கனிகாவுக்கு வருவேன். என்னன்னா என்னால வர முடியாது மாஸ்டர். இது வந்து ஜென்ரல்லா நான் சொல்லல. உள்ளார இருந்து ஒரு எண்ணம் வருது, போகணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் கூப்பிடுறாருன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு கேட்டா, ஐ ஹேவ் டு டேக் மை லைக் எடுத்து வச்சிடணும், கால் எடுத்து வச்சிடணும். இன்னைக்கு போய் ரிசர்வ் பண்ணலாமா பண்ணிட்டு போய் அப்புறம் பர்மிஷன் கேட்டுப்பாங்க. அப்ப நிபந்தனைகளிலிருந்து எதுவுமே இல்லாமல் எனக்கு விடப்படுகின்ற ஒரு பணியை ஏற்றுக்கொள்வதே பிளெக்சிபிலிட்டியோட ஹையர் லெவல். இதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சரி செய்தலும் தேவையில்லை. இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்றதை பத்தி நிறைய சொன்னார். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், யாருக்கு வளைஞ்சு கொடுத்தணும், நெறிஞ்சு கொடுக்கணும் எல்லாம். நான் வந்து எல்லா நிபந்தனையும் ஏத்துக்கோங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் தெய்வீகத்தை விட மாட்டாங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாமே உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறப்ப எனக்கு எப்படி வேறையா இருக்கும்? கணவனுடைய ஒரு கண்டிப்பு, மனைவியினுடைய ஒரு திட்டு, குழந்தைங்களுடைய நச்சரிப்பு, அலுவலகத்துல இருக்கிற மேல் அதிகாரியினுடைய ஒரு கடுபிடி, எல்லாமே இறைவன் கொடுத்த பரிசாக அப்படியே ஏத்துக்கிற ஒரு மனநிலை எனக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் எனக்கு பிளெக்சிபிலிட்டின்னு ஒண்ணு தனியாகவோ அனுசரிச்சு போறதோ இது வரைக்கும் பேசின எதுவுமே தேவையில்லைங்கிற ஒண்ணு. இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா ஒரே ஒரு நியமம், எல்லாவற்றையும் மாஸ்டர் கொடுத்ததாக எண்ணுங்கள். இதை எடுத்துக்க முடியுது உங்களால அப்படின்னா நாம் அப்பொழுது வெகு இயல்பாகவே மகிழ்ச்சியாகவும் லகுவாகவும் மாறிவிடுகிறோம்னு பாபுஜி சொன்னாரு. அப்ப கடைசி சூட்சுமத்தை கொண்டாந்து வைக்கிறாரு. நீங்க இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பயிற்சி பண்ணி பாருங்க. இதெல்லாம் விட ஹையஸ்ட் லெவல்ல ஒரு எஃபெக்டிவான பயிற்சி இருக்கு. அது என்னவென்றால், உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் அத்தனையும், உங்களுக்கு உடல்ல வர்ற நோய், உங்களுக்கு சூழ்நிலையில வர்ற பிரச்சனை, உங்க அலுவலகத்துல ஏற்படுற பிரச்சனை, வீட்டுல ஏற்படுற சண்டை, அத்தனையும் மாஸ்டர் கொடுக்கிறாருன்னு அன்போட மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் லகுவாகவும் ஆகிவிடுவீர்கள். மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் இந்த நிலை வாழ்க்கையின் கடினமான பிரச்சனைகளை எளிமையாக்கி நேர்த்தியுடனும் சவால்களை கையாளும் நிலைக்கு நம்மை அனுமதிக்கின்றது. எது நேர்த்தியோடு சவால்களை கையாளுகின்ற நிலைமைக்கு நம்மை கொண்டு செல்கிறது அப்படின்னா, நிபந்தனைகளின் எதுவும் இன்றி அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை, அதுக்கான பயிற்சி. புத்தாண்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் அனுசரணையை எல்லா வகையிலும் நாம் பின்பற்றுவோமாக. விழிப்புணர்வுடன் நம்மை சரி செய்து கொண்டு தேவையற்றவை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்க சுமைகளை விட்டுவிட்டு நமக்குள் இருக்கின்ற அந்த உயரிய மூல ஆதாரத்துடன் நாம் இணைப்பில் இருப்போமாக. இவ்வாறு செய்வதன் மூலம் தெய்வீகத்தோடு நம்மை மேலும் ஆழமாக ஒத்திசைவுடன் நாம் இருக்க செய்கின்றோம். இதனால் நம்முடைய வாழ்க்கை பயணம் எளிதாவது மட்டுமன்றி அதை நாம் எல்லையற்ற அழகுடையதாகவும் மாற்றுகின்றோம். அன்புடனும் மரியாதையுடனும் கமலேஷ்.